அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் பிரதர், வலை போட்டிருந்தேன் ரொம்ப நேரமாக, மீன் கிடைக்கல, அதனால் திரும்பி போகிறேன். பிரதர், நீங்கள் 3 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? கடற்கரையில் ஜெபம் பண்ணுறக்கா வந்தோம், அதான் முடிச்சிட்டு திரும்பி போகிறோம். அண்ணா ஆண்டவர் மேலே விசுவாசத்தோட இன்னொரு முறை வலை போடுங்கண்ணே, நிச்சயமாக மீன் விழுண்ணே. நீங்கள் சொல்கிறதுனால நான் வலையை போடுறேன். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலே ஏலே ஏலேலோ ஐலசா ஏலேலே ஏலே ஏலேலோ ஐலசா ஏலேலே ஏலே ஏலேலோ ஐலசா ஏலேலே ஏலே ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா நீலக்கடல் அலையடிக்குது ஐலசா, நம்ம ஏசப்பாவின் குரல் அழைக்குது ஐலசா. பாய்மரமா வாழ்க்கையாச்சு ஐலசா, நம்ம பயணமெல்லாம் துணை இருப்பார் ஐலசா. ஐலசா புயல் வீசும் பொழுதினில். அண்ணா வலையை போட்டாச்சா? வலையை போட்டாச்சு. வாங்கண்ணே, மீன் விழுகிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். பெனியண்ணே, நம்ம மீனவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. சரிப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன். நம்ம ஜெபம் பண்ணோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, இந்த மீனவ குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, நமக்கு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மீன் தொழிலை நம்பி இருக்கிறாங்கப்பா, இவங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வாதம் தந்துள்ளபடியாக செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு தந்துள்ளபடியாக செபிக்கிறோம்ப்பா. போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே இவர்கள் மிகுதியான மச்சங்களை பிடித்து ஆண்டவரே மீதம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இவருடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்களையும் குடும்பங்களையும் மீனவர்களை எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக அந்த வேலையில் ஒரு மனதாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கடற்கரையில் மீன் பிடிக்கிற ஒவ்வொரு மீனவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அண்ணா, மீனை பொரிக்கிறதுக்கு விறகு தேவைப்படும்ல, விறகு போய் சேகரிச்சுட்டு வருவோமா? அப்போ போய் விறகு சேகரிச்சுட்டு வந்துடுவோம். கலங்கும் போது ஐலசா, அவர் கலங்கரையாய் தோன்றிடுவார் ஐலசா. நீலக்கடல் அலையடிக்குது ஐலசா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இன்னைக்கு நிறைய மீன் கிடச்சிருக்கு. இது என்ன மீன்? இது காராப்பூச்சி. என்ன மீன்? பாறை. டிசம்பர் மாதம் அந்த மழை பெஞ்சிரும்ல, மழை பெஞ்சோடனே அந்த மழை முடிகிற நேரத்தில் கடல் தண்ணியும் நல்ல தண்ணியும் மிக்ஸ் ஆகும், சேரும் போது அதிகமான மீன்கள் வந்து இந்த கரையில் வந்து நன்கு அப்படின்னு அப்படிங்கும்போது எவ்வளோ நேரத்துக்கு, எந்த நேரத்தில் கரெக்டாக நிறைய மீன் விழுவும்? ஒன்று விடிய கால் 4, 4:30, 5 மணிக்கு வலை தண்ணி கிடக்கணும். அதனால் சாயந்தரம் கரெக்டாக 6:30 மணிக்கு வலை தண்ணி கிடக்கும். 6:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள இந்த நண்டுலாம் சாட மாட்டாங்கண்ணே. சாட மாட்டாங்க. இது ஆம நண்டு. பௌர்ணமி அன்னைக்கு கடலெல்லாம் அதிகமாக இருக்கும், ஏன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே?
அது என்ன ஒரு காரணத்தினால தண்ணி வேகத்துக்கு இறங்குது. அது வந்து என்னென்னா நிலா நம்ம பூமி பக்கத்தில் வருதில்ல, சரி. அது நிலாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு விசை உண்டு, கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலாவோட ஈர்ப்பு விசை பூமி பக்கத்தில் நெருங்கி வரும்போது கடல் தண்ணியை பிடிச்சி நிலா வந்து இழுக்கும் லேசா. அதனால தான் அந்த கடல் கொந்தளிப்பாக இருக்குது. எனக்கு ஒரு போட்டுக்கு போகிற ஒரு என்ன சொன்னார், எப்படின்னா அரைவாடி தண்ணி இருக்கா, அரைவாடி தண்ணி வச்சுட்டு ஒரு குச்சை வச்சு கிடக்கணும் பண்ணாவும் முழுவாளி ஆயிரும்ல, கருன்னு தண்ணி குடிக்குமா. இதே மாதிரிக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த டயத்தில் வந்து கடலுக்குள்ளே வந்து நீர் ஓடைகள் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஊற்று தோன்றும், தண்ணி நாலா பக்கம் இருந்தாலும் அந்த ஊற்றுக்குள்ளே வந்து இறங்குது. அதே மாதிரி கடலுக்குள்ளே வந்து அங்கங்கே ஓடைகள் ஓடும். ஓடைகள்னால் ஒவ்வொரு ஓடைகளும் சின்ன சின்ன ஓடைகள்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஓடைகள். அந்த ஓடைகள்லாம் அந்த நீ சொன்ன மாதிரி அந்த டைமில் வரும்போது தண்ணியினுடைய ஓட்டங்கள் வந்து வேகமாக கூடிடும். வேகமாக கூடும்போது நார்மலாக இருக்கிற தண்ணி வந்து கரை வரை ஏறுது. பட் அந்த ஓட்டங்கள் குறையும், அப்படியே தண்ணி உள்ள அதே இடத்துக்கு. அதே மாதிரி ஈர்ப்பு விசை தான் காரணம், பூமியை நெருங்கி வருது இல்லை. இதே இடத்துல நம்ம நிற்கும்போது திடீர்னு தண்ணி மழை நம்மளால் கரைக்கு வர முடியும். அடிக்கையில சிக்கி தவிக்கிற வேளையில ஓடோடி வந்திடுவார் ஐலசா. போராட்ட வாழ்க்கையில துணி ஊட்டும் தோழனவர், இயேசு போல யார் இருக்கா ஐலசா. அவர் காட்டும்படி நடந்திடுவோம் ஐலசா. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நீலக்கடல் அலையடிக்குது ஐலசா, நம்ம ஏசப்பாவின் குரல் அழைக்குது ஐலசா. கடல்ல எவ்வளவு மீன் இருக்கு, அவ்வளவு மீனுக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு பார்த்தீங்களாண்ணே. எப்படிண்ணே? தம்பி, இதை பற்றி தான் சங்கீதத்தில் சில வசனங்கள் இருக்குது, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது சங்கீதம் 104 25 இப்படி சொல்லப்பட்டிருக்க, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும்னு சங்கீதத்தில் எழுதியிருக்கு. திமிங்கலம் டன் கணக்காக சாப்பிடுமண்ணே, அதுக்கும் ஆண்டவர் இற கொடுக்காரு பார்த்தீங்களாண்ணே. ஆமாம் தம்பி, அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் போஷிப்பார், எல்லா மனுஷனையும் அவர் போஷிப்பார். ஆனால் நம்ம அவர் மேலே நம்பிக்கையை மட்டும் அவர் மேலே வைக்கணும். சரி, இனி அந்த விறகு பக்கத்தில் அருமையாக இருக்குது. ஆண்டவர் படைப்பே படைப்பு.
இருக்கு. சுவையோ சுவை. சோகங்கள் சூழும் போதும் தெம்பு தந்து காத்து நிற்கும் இயேசு போல யார் இருக்கா ஐலசா நீங்கள் சொன்னதுனால வலையை போட்டேன், நிறையா மீன் கிடைச்சிது. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கண்ணே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாச்சு. நாங்கள் போயிட்டு வரோம். மீனை பிடித்தோம், சாப்பிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. ஏசப்பாவின் குரல் அழைக்குது